அஸ்ஸலாமு அலைக்கும் நாஸ்ரீன்ஸ். இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா அலீம் தான் பார்க்க போகிறோம். ஏஎஃப் கிச்சன்ஸில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1.5 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1.5 ஸ்பூன் பாசிப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்து, பாதாம், முந்திரி, உடச்ச வீட்டு. இது எல்லாமே 2 மணி நேரத்துக்கு பிஃபோர் நீங்கள் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுக்கிட்டு நல்லா ஒரு பேனில் கறி எடுத்து போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், கரம் மசாலா, தனியாத்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 கப் தண்ணி போட்டு விசில் கொடுக்கணும். நீங்கள் விசில் 12 to 15 விசில்ஸ் நீங்கள் கொடுக்கணும். அப்புறமேட்டு ஒரு ஜாரில் அந்த புரோக்கன் வீட்டையும் பாதாம், முந்திரி எல்லாமே நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பேன் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஆஃப் நெய் ஊற்றி அதை நீங்கள் நல்லா வதக்கிட்டு 2 மணி நேரத்துக்கு முன்னால் ஊற வச்ச எல்லா பருப்பும் நீங்கள் இதில் சேர்த்து தண்ணியை சேர்த்து கரம் மசாலா, பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டு நல்லா அதுவும் ஒரு 10 to 12 விசில்ஸ் நீங்கள் விடணும். நல்லா அது நல்லா மசஞ்சு நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நல்லா மசஞ்சு இருக்கணும். ஓகேவா? மசஞ்சு இருக்கும்போது நம்ம நல்லா இதுவும் மசஞ்சு இன்னும் நீங்கள் பிளெண்டர் கொடுத்து இன்னும் நல்லா நீங்கள் நல்லா மெசையணும். அது நம்மளுக்கு ஒரு பருப்பும் வாயில் வர மாதிரி நல்லா மெசஞ்சிடும். இந்த சைடு கறியை நல்லா தண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு கறியை நல்லா இந்த மாதிரி மசிச்சுக்கணும். ஒரு இது எடுத்து இதில் எடுத்து நல்லா மசிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் நெய்யை ஊற்றிக்கிட்டு நீங்கள் அந்த பருப்பு இருக்க பார்த்தீங்களா, நீங்கள் நல்லா இது பண்ணிங்க. அந்த பருப்பு போட்டு கறியை நீங்கள் மெசேஜ் வச்சுருக்கீங்களா, கறி எல்லாமே நல்லா மேலேயே நல்லா போடணும். எல்லாம் போட்டு அது செட் ஆகணும். நல்லா செட் ஆகணும். செட் ஆகிட்டு நல்லா நீங்கள் செட் ஆகிட்டு இருக்கும்போது தண்ணி மெயின் இல்லை. என்ன டிப்ஸ்னால், நீங்கள் வேக வச்ச தண்ணியை கறி தண்ணியை எப்போவுமே தூக்கி போடக்கூடாது. அந்த தண்ணி தான் ஹைலைட்டே. அதுதான் டேஸ்ட். ஹலீமுக்கு டேஸ்ட்டு அந்த தண்ணி தான். அந்த தண்ணியை நீங்கள் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி ஆகிட்டே வரும். நீங்கள் அந்த தண்ணி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். வேறு தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. அந்த தண்ணியை எடுத்து நல்லா நீங்கள் போட்டுட்டு மேலே கொத்தமல்லி, புதினா, உங்களுக்கு தேவையான அளவு எல்லாமே நீங்கள் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து நீங்கள் போட்டுக்கணும். நீங்கள் போட்டு வடிச்சிட்டோன்னே நல்லா சுண்டாக அந்த தண்ணி எல்லாமே நல்லா நீங்கள் அலீமோடு நல்லா சேர்த்து இருக்கும்போது நீங்கள் அப்பப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை நீங்கள் மேலே ரீஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ரீஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு சூப்பரான நல்ல டேஸ்டியான ஹலீம் உங்களுக்கு ரெடி. அவர்கிட்ட கோல்டன் ப்ரௌன் ஆனியனை நீங்கள் நல்லா கோல்டன் பண்ணி மேலே நல்லா கிரிப்ஸியாக தூவி விட்டு பாதாம், முந்திரியை நீங்கள் வச்சு நீங்கள் தாராளமாக நீங்கள் சேவ் பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி இதுக்கு நீங்கள் கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.